நீ கெமிஸ்ட்ரியில் நம்ம நெக்ஸ்ட் என்ன யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சிஜனை கொண்டு உள்ள கரிம சேர்மங்கள் அப்படிங்கிற யூனிட்ல 2 பார்ட் இருக்குது. ஓகேவா? அதில் ஆல்டிகைடு கீட்டோன்கள் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படிங்கிற யூனிட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் 2வது யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஈத்தர்ஸ். ஆல்கஹால் ஃபீனால் மற்றும் ஈத்தர்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? லாஸ்ட் இயர் சிலபஸில் இந்த 2 யூனிட்டுமே செப்பரேட்டடாக தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ 2 யூனிட்டு கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம 2 பார்ட்டாக இந்த யூனிட்டை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஆல்டிகைடு கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல்கஹால் ஃபீனால் மற்றும் ஈத்தர்கள். இந்த ஆல்கஹால் ஃபீனால் மற்றும் ஈத்தர்கள் அப்படிங்கிற 3மே தனித்தனியான ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேவா? அப்போ இந்த யூனிட்ல நாம ஆல்கஹால் பற்றி டீட்டெயிலாகவும், ஆல்கஹாலோடைய ஒரு டைப்ஸில் தான் யார் வருவாங்க? ஃபீனால் வருவாங்க. ஏன்னா ஃபீனால் அப்படிங்கிறது அரோமேட்டிக் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த அரோமேட்டிக் ஆல்கஹால் பற்றியும், நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம ஈத்தர்கள் அப்படின்னா என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுடைய ப்ரிப்பரேஷன், அவங்களுடைய இயற்பியல் பண்புகள், அவங்களுடைய வேதியியல் பண்புகள், அவங்களுடைய தயாரிப்பு, அவங்களுடைய பயன்கள் நம்ம பார்ப்போம். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஆல்கஹால் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஆல்கஹால்கள் அப்படிங்கிறது பொதுவாக அவங்களுடைய வினைச்செயல் தொகுதிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ROH அப்படிங்கிறத நம்ம ஆல்கஹால் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ROH அப்படிங்கிறது என்னது? ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படிங்கிறது நம்ம IUPAC நேம் நம்ம எழுதுவோம். நம்மளுடைய சிலபஸில் IUPAC நேம் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ IUPAC நேம் நம்ம எழுதுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல்கஹால் ஒரு கார்பன் செயினில் ப்ரெசென்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆல் அப்படின்னு ஒரு நேமோட எண்டில் ஆல்னு முடிப்போம். ஓகேவா? அப்போது நமக்கு IUPAC நேம் இல்லைதாங்க சார் அப்படிங்க சார் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஜெனரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, பொதுவாக நம்ம காமனாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். அப்போது இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்களேன், நம்மளுடைய பாடியில் கூட கொழுப்பு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? கொலஸ்டிரால். அப்போ நேமுடைய எண்டில், அவங்களுடைய பேருடைய எண்டில் பாருங்க ஆல் சொல்லி முடியுதா? அப்போ கொலஸ்ட்ரால். அப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஆல்கஹால் ப்ரெசென்ட் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஆல்கஹால் அப்படிங்கிறது என்னது? OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிக்கிறத நம்ம ஆல்கஹால் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ விட்டமின் A இருக்கு இல்லையா? விட்டமின் A உடைய நேம் வந்து நம்ம ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரெட்டினால் அப்படிங்கிற விட்டமின் ஏல நேமுடைய எண்டில் பாருங்க ஆல் சொல்லி முடியுதா? அப்போ அதுலேயும் ஆல்கஹால் ப்ரெசென்ட் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த ரெட்டினால் அப்படிங்கிற இந்த விட்டமின் ஏல ஆல்கஹால் மட்டும்தாங்க சார் இருக்குமானா அப்படி கிடையாது, ஆல்கஹாலும் ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகிக்கிற காம்பவுண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் ஒரு நேமோடைய எண்டில், அவங்களுடைய பெயரோடைய இறுதியில் நம்ம ஆல் சொல்லி முடிப்போம். எக்ஸாம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பாராசிட்டமால் டேப்லெட் மாத்திரை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? பாராசிட்டமால். ஓகேவா? பாரா அசிட்டமால் அப்படிங்கிறப்போ அந்த டேப்லெட்ல ஆல் அப்படின்னு சொல்லி முடியும் அந்த நேம். ஓகேவா? அதோடைய பெயர்ல. அப்போ என்ன அர்த்தம்? அங்கேயும் OH குரூப் வந்து ப்ரெசென்ட் இருக்குது, அங்கே இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஆல்கஹால் வந்துக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்போ ஆல்கஹால் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம மறக்கக்கூடாது. ROH அப்படிங்கிறத நம்ம ஆல்கஹால் சொல்றோம். அவங்களுடைய IUPAC உடைய பேருடைய இறுதியில் நம்ம ஆல் சொல்லி முடிப்போம். ஓகேவா? சரி, நம்மளுடைய சிலபஸ் ஓரியன்டாவே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆல்கஹால்கள் எப்படி நம்ம வகைப்படுத்த போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்படி சார் ஆல்கஹாலை வகைப்படுத்த போறீங்க? ROH அப்படின்னா தானே ஆல்கஹால், அது எப்படி நம்ம வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் வரும். இதில் நம்ம ஆல்கஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை ஆல்கஹால், 2ஆம் நிலை ஆல்கஹால், 3ஆம் நிலை ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் டைப்ல பாருங்க, ஒரு கார்பன் செயின்ல OH அப்படிங்கிற ஆல்கஹால் தொகுதி இடம்பெற்றிருக்குது. அந்த OH தொகுதி இடம்பெற்றிருக்கக்கூடிய கார்பன் எந்த மாதிரியான இனக்கலப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வகைப்படுத்துறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளா பாருங்க, இந்த OH தொகுதி இடம்பெற்றிருக்கக்கூடிய கார்பன் sp3 இனக்கலப்பில் இருக்கணும். sp3 இனக்கலப்பில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, CH3CH2OH, CH3CH2OH. ஓகேவா? இப்போ பாருங்களேன், அப்போ இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன்ல இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கார்பனுடைய இனக்கலப்பு என்ன அப்படின்னா sp3 இனக்கலப்பு. அப்போ OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் sp3 இருக்கிறாங்களா? அப்ப sp3 கார்பன்ல OH குரூப் அட்டாச் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இது எப்படி சார் இந்த கார்பனை நீங்க sp3 இனக்கலப்புன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது டவுட் வரும். ஓகேவா? அப்ப நமக்கு ஜெனரலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப கார்பன் அப்படிங்கிறவங்க சிம்பிள் கார்பன், நம்ம சிம்பிளா நம்ம குறியீடை நோட் பண்றப்ப C சொல்லி நோட் பண்ணுவோம். இவங்களுடைய இணைதிறன் எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இணைதிறன் எலக்ட்ரான் எவ்வளோ? 4. ஓகேவா? இவங்களுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் 4. அப்ப இவங்களுடைய சரௌண்டிங்ல மேக்ஸிமம் எத்தனை பாண்ட் கிரியேட் பண்ண முடியும்? 4 சகப்பிணைப்பை வந்து உருவாக்க முடியும். இவங்களுடைய சுற்றுப்புறத்துல இவங்களால 4 சகப்பிணைப்பை உருவாக்க முடியும். அப்போ கார்பனுடைய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய பாண்ட் 4மே ஒற்றை பிணைப்பா இருந்தாங்க அப்படின்னா அந்த கார்பன் என்ன வந்துருவாங்க? sp3 இனக்கலப்புல வந்துருவாங்க.
அதுவே ஒரு கார்பனுடைய சுற்றுப்புறத்துல ஒரு இரட்டை பிணைப்பு 2 ஒற்றை பிணைப்பு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி இனக்கலப்பு வந்துருவாங்க? sp2 அப்படிங்கிற இனக்கலப்புக்கு வந்துருவாங்க. அதுவே ஒரு கார்பனுடைய சுற்றுப்புறத்துல 2 இரட்டை பிணைப்பு வந்துருச்சுனாலும் sp அப்படிங்கிற இனக்கலப்புக்கு வந்துருவாங்க. sp அப்படிங்கிற இனக்கலப்பு வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கார்பனுடைய சுற்றுப்புறத்துல ஒரு முப்பிணைப்பு ஒரு ஒற்றை பிணைப்பு வந்துட்டாலும் அவங்க sp அப்படிங்கிற இனக்கலப்புக்கு வந்துருவாங்க. ஓகேவா? இது நமக்கு பொதுவாகவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த CH2 கார்பன் நான் இந்த மாதிரி எழுதலாமா? OH நான் எழுதிட்டேன். இந்த CH2 அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? இந்த CH3, அப்ப இந்த CH3 குரூப்பில் இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன். ஓகேவா? OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன்ல உடைய சுற்றுப்புறத்துல 4மே பாருங்க ஒற்றை பிணைப்பா இருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? sp3 இனக்கலப்பு கார்பன் சொல்லலாமா? சரி, அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். இப்ப sp3 இனக்கலப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது இந்த ஆல்கஹால் முதல் நிலை ஆல்கஹாலா, இரண்டாம் நிலை ஆல்கஹாலா, மூன்றாம் நிலை ஆல்கஹாலா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப முதல் நிலை ஆல்கஹாலா, இரண்டாம் நிலை ஆல்கஹாலா, மூன்றாம் நிலை ஆல்கஹாலா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப முதல் நிலை ஆல்கஹால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன்ல எத்தனை டைம் ஆல்கைல் தொகுதி இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம இங்க ROH எழுதலாம் தானே, ஒரு பொதுவான வாய்ப்பாடு. அப்ப R அப்படிங்கிறது என்னங்க சார் அப்படின்னா ஆல்கைல் தொகுதி. R அப்படிங்கிறது என்னது? ஆல்கைல் தொகுதி. அப்போ இந்த OH குரூப் எந்த கார்பன் கூட இணைஞ்சிருக்கிறாங்களோ அந்த கார்பன் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய ஆல்கைல் தொகுதி எத்தனைன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க 1. அப்ப இந்த ஹைட்ரஜன் நம்ம ஆல்கைல் தொகுதியை எடுத்துக்க கூடாதாங்க சார் அப்படின்னா எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்ப இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன்ல ஒரே ஒரு ஆல்கைல் தொகுதி தான் இணைஞ்சிருக்குது. அதனால இது நம்ம சொல்லுவோம் முதல்நிலை ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது என்ன வகையில வந்துருவாங்க? முதல்நிலை ஆல்கஹால். அது மட்டும் இல்லாம இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன் sp3 அப்படிங்கிற இனக்கலப்புல இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ரெண்டாவதா பார்க்கறது பாருங்க. ரெண்டாவதா பார்க்கற காம்பவுண்ட். இங்க இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன். கரெக்டா? இந்த கார்பன் நான் இங்க எழுதுறேன் பாருங்க. இந்த கார்பன் கூட யார் அட்டாச் ஆகிக்கிறாங்க? இந்த OH குரூப். அது இல்லாமல் இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அந்த ஹைட்ரஜன் இங்கே எழுதிட்டேன், சிங்கிள் பாண்ட். அடுத்து இங்க CH3 இன்னொரு CH3 குரூப் இருக்கு. ஓகேவா? நம்ம பார்த்தது ரெண்டாவது காம்பவுண்ட் பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பனுடைய சுற்றுப்புறத்துல எல்லாமே சிக்மா, அதாவது சிங்கிள் பாண்டா இருக்கிறாங்க பாருங்க, ஒற்றை பிணைப்பா இருக்கிறாங்க. அப்ப இந்த கார்பன் என்ன மாதிரியான இனக்கலப்புக்கு வந்துருவாங்க? sp3 அப்படிங்கிற இனக்கலப்புக்கு வந்துருவாங்க. ஓகேவா? அப்போ கார்பன் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய OH அல்லது OH குரூப் இணைஞ்சக்கூடிய கார்பன் sp3 இனக்கலப்பு இருக்கிற மாதிரி தான் நம்ம டைப்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த OH குரூப் இணைஞ்சக்கூடிய கார்பன் sp3 இனக்கலப்பு கார்பன். அடுத்தது இந்த ஆல்கஹால் முதல் நிலை ஆல்கஹாலா, இரண்டாம் நிலை ஆல்கஹாலா, மூன்றாம் நிலை ஆல்கஹாலா நம்ம கண்டுபிடிக்கணும் தானே. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன்ல பாருங்க 2 ஆல்கைல் தொகுதி இருக்கு. ஹைட்ரஜன் நம்ம ஆல்கைல் தொகுதியை எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். ஓகேவா? அப்போ இந்த ஹைட்ரஜன் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன்ல 2 ஆல்கைல் தொகுதி இருக்கிறாங்களா? அப்போ இவங்களை நம்ம இரண்டாம் நிலை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம சிம்பிளா எழுதணும் அப்படின்னா இந்த பிரைமரி ஆல்கஹால் தானே இங்க. அப்ப முதல்நிலை ஆல்கஹால் அப்படிங்கிறத 1OH அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். முதல்நிலை ஆல்கஹால். இது பாருங்க இரண்டாம் நிலை ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பாருங்க மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன் கூட பாருங்க 3 ஆல்கைல் தொகுதி இருக்கா? 3 ஆல்கைல் தொகுதி இருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்லுவோம்? மூவிணைய ஆல்கஹால், ஏன்னா மூன்றாம் நிலை ஆல்கஹால் சொல்லுவோம். இவங்களை ஓரிணைய ஆல்கஹால் இல்லைன்னா முதல்நிலை ஆல்கஹால் சொல்லலாம். இவங்களை ஈரிணைய ஆல்கஹால் இல்ல இரண்டாம் நிலை ஆல்கஹால் சொல்லலாம். இவங்களை மூவிணைய ஆல்கஹால் இல்லைன்னா மூன்றாம் நிலை ஆல்கஹால் நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்க. இந்த OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய இந்த கார்பன் sp3 இனக்கலப்புல இருக்கிறாங்க. sp3 இனக்கலப்பு கார்பனா இருக்காங்க. ஓகேவா? அப்போ கார்பன் OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் sp3ல ஒரு டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம், வகைப்படுத்திட்டோம். அதுல எந்த மாதிரியான ஆல்கஹால் இருக்குது? முதல் நிலை ஆல்கஹாலா, இரண்டாம் நிலை ஆல்கஹாலா, மூன்றாம் நிலை ஆல்கஹாலா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, வகைப்படுத்துதல்ல நம்ம அடுத்ததா பார்க்கறது அல்லைல் ஆல்கஹால்கள் பார்க்க போறோம். சார் இது என்னங்க சார் புதுசா ஒரு நேம் இருக்குது அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னா? அது ஜெனரல் ஃபார்ம்ல நமக்கு இருக்கு. அப்ப அல்லைல் ஆல்கஹால் என்ன ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. ஓகேவா? CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட். இந்த குரூப்புக்கு பேர் தான் அல்லைல் தொகுதி. ஓகேவா? இவங்க தான் யாரு? அல்லைல் தொகுதி நம்ம சொல்லுவோம். இந்த தொகுதி தான் அது அல்லைல் தொகுதி. ஓகேவா? இந்த அல்லைல் தொகுதி ஏன் சார் சொல்றேன் அப்படின்னா பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளா
CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கறத நம்ம எத்திலீன் சொல்லுவோம். கரெக்ட்டா? ஈத்தீன் இல்லனா எத்திலீன் அப்படி சொல்லுவோம். இந்த எத்திலீன்ல இருக்கக்கூடிய இந்த CH2ல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனோ இல்லனா இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனோ ரிமூவ் ஆயிட்டாங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டா வந்துரும் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு CH2 குரூப் அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு இந்த குரூப் கிடைச்சிடுமா? இதுதான் நம்ம அல்லைல் தொகுதி அப்படின்னு சொல்றோம். இந்த அல்லைல் தொகுதி கூட ஒரு ஆல்கஹால் குரூப் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்ப அது ஆல்கஹால் தானே. அப்ப என்ன ஆல்கஹால் வந்துரும்? அல்லைல் ஆல்கஹால் வந்துரும். கரெக்டா? அப்போ அல்லைல் தொகுதியில OH அப்படிங்கிற இந்த ஆல்கஹால் தொகுதி வந்து இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் அல்லைல் ஆல்கஹால் கிடைச்சிரும். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2OH அப்படிங்கிற அல்லைல் ஆல்கஹால் இருக்கு. இப்போ நம்ம என்ன கான்செப்ட்ல பார்க்க போறோம்னா இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன் எந்த மாதிரியான இனக்கலப்புல இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப என்ன கிடைச்சிரும் பாருங்க, இந்த ஃபார்முலா தானே CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. இப்போ இங்க தானே OH அட்டாச் ஆக போகுது. அப்ப இந்த கார்பன்ல தான் OH குரூப் அட்டாச் ஆயிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பனுடைய சுற்றுப்புறத்துல எல்லாமே பாருங்க ஒற்றை பிணைப்பா இருக்குது. கார்பனுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிணைப்புகள் நாலுமே ஒற்றை பிணைப்பா இருந்துச்சு அப்படின்னா அங்க உருவாகக்கூடிய இனக்கலப்பு என்ன இனக்கலப்பு வரும்? sp3 இனக்கலப்பு வந்துரும். அப்ப இங்க sp3 இனக்கலப்புல இருக்க இந்த கார்பன் கூட தான் இந்த OH குரூப் இணைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம இவங்க ஓரினிய ஆல்கஹாலா ஈரினிய ஆல்கஹாலா மூவினிய ஆல்கஹாலா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப என்ன வந்துரும் பாருங்க, இப்போ இந்த OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டாங்க. ஓகேவா? ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டாங்க. அப்ப அவங்கள நம்ம ஆல்கைல் தொகுதியை எடுத்துக்க கூடாது. அப்ப இந்த குரூப் தான் நம்ம ஆல்கைல் தொகுதியை எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? அப்ப இந்த குரூப் தான் ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்ப ஒரே ஒரு ஆல்கைல் தொகுதி தான் OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன்ல இணைஞ்சிருக்கிறதுனால இந்த ஆல்கஹாலை நம்ம முதல்நிலை ஆல்கஹால் இல்லனா ஓரினிய ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சேம் இதே அல்லைல் ஆல்கஹால் இதே ஃபார்முலா தான் பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் இங்க CH2OH நம்ம எழுதிக்கிறோம். இங்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CH3 தொகுதி வந்திருக்கு. ஓகேவா? ஒரு CH3 அப்படிங்கிற மெத்தில் தொகுதி வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன் அப்படி சரௌண்டிங்ல அதாவது சுற்றுப்புறத்துல நாலு பிணைப்புமே ஒற்றை பிணைப்பா தான் இருக்கும். அப்ப இங்க உருவாகிற இனக்கலப்பும் வந்து பாத்தீங்கன்னா sp3 இனக்கலப்பு கார்பன் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இங்க உருவாகக்கூடிய ஆல்கஹால் ஓரினிய ஆல்கஹாலா ஈரினிய ஆல்கஹாலா மூவினிய ஆல்கஹாலா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஆல்கஹால் பாருங்க, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் நான் இங்க எழுதுறேன். ஓகேவா? அப்போ இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன்ல இவங்க ஒரு ஆல்கைல் தொகுதி இவங்க ஒரு ஆல்கைல் தொகுதி, ரெண்டு ஆல்கைல் தொகுதி பிரசன்ட் ஆகிறதுனால இந்த ஆல்கஹாலை நாம ஈரினிய ஆல்கஹால், ஓகேவா, இரண்டாம் நிலை ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஆல்கஹால் பிரசன்ட் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னா கீழ்கண்ட எது மூவினிய ஆல்கஹால், கீழ்கண்ட எது மூவினிய ஆல்கஹால் அல்ல, கீழ்கண்ட எது ஈரினிய ஆல்கஹால், கீழ்கண்ட எது ஈரினிய ஆல்கஹால் அல்லாதது அப்படிங்கிற क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? அப்போ ஆல்கஹாலை நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓரினிய ஆல்கஹாலா ஈரினிய ஆல்கஹாலா மூவினிய ஆல்கஹாலா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுல ஒரு क्वेश्चन கேக்குறாங்க எக்ஸாம்ல. ஓகேவா? மாடல் क्वेश्चन இருக்கு. அப்போ CH2 டபுள் பாண்ட் CH நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, சேம் அதே அல்லைல் ஆல்கஹாலோடைய பதிலீடு அடைந்த அல்லைல் ஆல்கஹால் இவங்கெல்லாம். ஓகே, வேணா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி பதிலீடு அடைஞ்சிருக்குது. இங்க இருந்து நீங்க இந்த மூணாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் வெளியில போயிட்டு அவங்களுக்கு பதிலா ரெண்டு மெத்தில் குரூப் வந்து பதிலீடு அடைஞ்சிருக்குது. ஓகேவா? பதிலீடு அடைந்த அல்லைல் ஆல்கஹால் தான். அப்போ இங்கேயும் பாருங்க, இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பனுடைய சுற்றுப்புறத்துல மூணு பிணைப்புமே ஒற்றை பிணைப்பா தானே இருக்குது. அப்ப என்ன இனக்கலப்பு வந்துடும்? இங்கேயும் sp3 அப்படிங்கிற இனக்கலப்பு தான் வரப்போறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் என்ன வகையான ஆல்கஹால் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மூவினிய ஆல்கஹால் நம்ம சொல்லிடுவோம். ஏன் நான் மூவினிய ஆல்கஹால் சொல்றேங்க சார் அப்படின்னா இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஆல்கைல் தொகுதிகளின் எண்ணிக்கை 1, இங்க 2, இங்க 3. ஓகேவா? அப்போ மூவினிய ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்ததா பார்க்கறது பென்சைல் ஆல்கஹால் நம்ம பார்க்கிறோம். பென்சைல் ஆல்கஹால்கள். சார் பென்சைல் ஆல்கஹால் என்னங்க சார் ஃபார்முலா அப்படின்னா இப்போ இவங்க தான் பென்சின் ரிங் நம்ம சொல்லுவோம், பென்சின் வளையம். ஓகேவா? இந்த பென்சின் வளையம்ல ஒரு CH2 குரூப் போறாங்க அப்படின்னா இதுதான் நம்ம பென்சைல் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பென்சைல்.
பென்சைல் தொகுதி. இந்த பென்சைல் தொகுதியில ஒரு OH குரூப் வந்து அட்டாச் ஆக போறாங்க அப்படின்னா OH தொகுதி அப்படிங்கிறது யாரு? ஆல்கஹால். ஒரு ஆல்கஹால் வந்து இணைய போறாங்க அப்படின்னா இது பென்சைல் குரூப், அப்ப இவங்க ஆல்கஹால், அப்ப பென்சைல் ஆல்கஹால் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது பாருங்க, பென்சைல் ஆல்கஹால் தான் பார்க்கிறோம். இந்த பென்சைல் ஆல்கஹால்ல OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன், இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். அப்ப இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்பன்ல அதோடைய சுற்றுப்புறத்துல எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்குது பாருங்க, எத்தனை ஒற்றை பிணைப்பு இருக்கு சொல்லி பாருங்க, 4 ஒற்றை பிணைப்புகள் இருக்குது. அப்ப இந்த கார்பன் என்ன மாதிரியான இனக்கலப்புல வந்துருவாங்க? sp3 அப்படிங்கிற இனக்கலப்புக்கு வந்துருவாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் முதல் நிலை ஆல்கஹாலா, இரண்டாம் நிலை ஆல்கஹாலா, மூன்றாம் நிலை ஆல்கஹாலா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துருச்சு. ஓகேவா? நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கூட பாருங்களேன், ஒரு சில பேருக்கு சார் இந்த OH இணைஞ்சிருக்க கார்பன்ல எத்தனை ஆல்கைல் தொகுதி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தெரியலைங்க சார் அப்படின்னா, இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன்ல இங்க கூட பாருங்க, இந்த OH இணைஞ்சிருக்கிற இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் வந்துட்டாங்க அப்படின்னாவே முதல் நிலை ஆல்கஹால். ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கிறாங்க ஓகேவா அப்படின்னாவே அவங்க இரண்டாம் நிலை ஆல்கஹாலா மாறிடுவாங்க. ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல, இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிக்கிற குரூப் பாருங்க, இங்க மெத்தில் குரூப், இங்க மெத்தில் குரூப், இங்க வினைல் குரூப், இங்க ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா அவங்க மூன்றாம் நிலை ஆல்கஹாலா இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த பென்சைல் ஆல்கஹால்ல பாருங்க, இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன், இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இணைஞ்சிருக்குது. அப்போ இவங்க முதல்நிலை ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், முதல்நிலை ஆல்கஹால்ல வந்துருவாங்க. அடுத்தது பாருங்க, இந்த பென்சைல் ஆல்கஹால்ல பதிலீடு அடைந்த பென்சைல் ஆல்கஹால் நம்ம பார்க்கிறோம். சேம் இதே ஃபார்முலா தான் இங்கேயும் வரும் பாருங்க. இந்த பென்சின் ரிங் இங்க CH2 இருந்துச்சா, இப்போ இங்க CH தான் இருக்கு. அந்த CH ஏன் இருக்காங்க அப்படின்னா இந்த CH2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு மெத்தில் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இங்க பதிலீடு அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன், இந்த கார்பனோட இனக்கலப்பு என்ன வந்துரும்? sp3 இனக்கலப்பு வந்துருவாங்க. அப்போ இந்த OH இணைஞ்சிருக்கிற இந்த கார்பன்ல எத்தனை ஆல்கைல் தொகுதி இருக்குது? ஒரே ஒரு ஆல்கைல் தொகுதி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாங்களா அப்படின்னாவே அவங்க ஈரினிய ஆல்கஹாலா மாறிடுவாங்க, இல்ல இரண்டாம் நிலை ஆல்கஹாலா மாறிடுவாங்க. ஓகேவா? அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க, ரெண்டு மெத்தில் குரூப் வந்து இந்த பென்சைல் ஆல்கஹால்ல பதிலீடு அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலால இருந்து நம்ம பார்க்கறப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு அவங்களுக்கு பதிலா ரெண்டு மெத்தில் குரூப் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஓகேவா? பதிலீடு அடைஞ்சிருக்காங்க. அப்ப என்ன வந்துரும்? இந்த இடத்துல பாருங்க, இந்த கார்பன் sp3 இனக்கலப்பு உடைய கார்பன் தான். இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் என்ன ஆல்கஹால் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த OH இணைஞ்சிருக்கிற கார்பன்ல இங்க பென்சீன் ரிங் வந்துட்டாங்க. ஓகேவா? இங்க மெத்தில் குரூப் வந்துருச்சு, இங்கேயும் மெத்தில் குரூப் வந்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த கார்பன்ல ஏதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட இல்ல. அப்போ அவங்க மூவினிய ஆல்கஹாலா மாறிடுவாங்க. அப்ப இவங்க என்ன? அது மூவினிய ஆல்கஹால். ஓகேவா? மூன்றாம் நிலை ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைப்ஸ் தான் அது பென்சைல் ஆல்கஹாலோட டைப்ஸ். அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய இந்த வகைப்படுத்தல லாஸ்டா பார்க்கறது வினைல் ஆல்கஹால். சார் வினைல் ஆல்கஹால்னா என்னங்க சார் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு குரூப் பார்த்தோம். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிறது ஈத்தீன் இல்லைன்னா நம்ம எத்திலின்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இந்த கார்பன்ல இருந்தோ அல்லது இந்த கார்பன்ல இருந்தோ ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH அப்படிங்கிற குரூப் கிடைக்கும். இப்ப இந்த குரூப்ல நீங்க CH2 ஆட் பண்ணீங்கன்னா இது அல்லைல் குரூப். கரெக்டா? இதை நீங்க பார்த்தோம், அல்லைல் குரூப். ஓகேவா? அல்லைல் ஆல்கஹால் நம்ம பார்த்தோம். அப்படி இல்ல நம்ம CH2 ஆட் பண்ணல, இந்த எத்திலீன்ல இருந்து ரெண்டு கார்பன்ல ஏதாவது ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் தான் ரிமூவ் ஆயிக்கிறாங்க, எந்த குரூப் அட்டாச் ஆகல அப்படின்னா இந்த குரூப்புக்கு பேர் தான் வினைல் குரூப். ஓகேவா? அப்ப வினைல் தொகுதி அப்படிங்கிறப்போ இந்த வினைல் தொகுதியில் நம்ம ஒரு OH குரூப் சேர்த்தணும் அப்படின்னா என்ன ஆயிடும்? இவங்க ஆல்கஹாலா மாறிடுவாங்க. என்ன ஆல்கஹாலா மாறுவாங்க? வினைல் ஆல்கஹாலா மாறிட போறாங்க. அப்ப இதை வினைல் ஆல்கஹால். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வினைல் ஆல்கஹால் இருக்கக்கூடிய கார்பன் எந்த மாதிரியான இனக்கலப்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளா பாருங்கன்னா CH2 டபுள் பாண்ட் C, இந்த ஹைட்ரஜன் நான் மேல எழுதிட்டேன் சிங்கிள் பாண்ட்ல, இந்த OH நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கார்பனோட இனக்கலப்பு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? இந்த கார்பனோட இனக்கலப்பு அதோடைய சுற்றுப்புறத்துல பாருங்க, ஒரு இரட்டை பிணைப்பு வந்துருச்சு, ரெண்டு ஒற்றை பிணைப்பு வந்திருக்கு. ஓகேவா? ஒரு இரட்டை பிணைப்பு ரெண்டு ஒற்றை பிணைப்பு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கார்பன் sp2 அப்படிங்கிற இனக்கலப்புக்கு மாறிடுவாங்க. அப்ப இங்க இருக்கிற கார்பன் என்ன இனக்கலப்பு வந்துருவாங்க? sp2 இனக்கலப்பு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் sp3 இனக்கலப்புல இருக்கக்கூடிய ஆல்கஹால்கள் நம்ம பார்த்தோம். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் sp2 இனக்கலப்புல இருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே அது இந்த வினைல் ஆல்கஹால். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த வினைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது முதல்நிலை ஆல்கஹால்ல வந்துருவாங்க. ஓகேவா? அந்த டாபிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ
இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த sp2 இனக்கலப்புக்கு ஃபீனால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, பென்சின் ரிங்ல OH குரூப் மட்டும் டைரக்டா அட்டாச் ஆகுறாங்கல்ல, இதான பென்சின் ரிங்கு. இப்போ இங்க வந்து பாருங்க OH குரூப் அட்டாச் ஆச்சு. இப்போ இது பென்சின் ரிங்கு, இதுல OH குரூப் அட்டாச் ஆகிறப்போ அது ஆல்கஹாலா மாறிடும். இவங்களுடைய நேம் தான் நம்ம பீனால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பீனால். இதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஓகேவா, ஆல்கஹாலுக்கு அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பா நம்ம பார்க்க போறோம், அரோமேட்டிக் ஆல்கஹால்ல. சரி, இப்போ இந்த பென்சின் ரிங்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் கூட தான் இந்த OH குரூப் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கார்பன் எந்த மாதிரியான இனக்கலப்பு நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்ப பாருங்க, கார்பனுடைய சுற்றுப்புறத்துல ஒரு ஒற்றை பிணைப்பு, இங்க ஒரு ஒற்றை பிணைப்பு, இங்க இரட்டை பிணைப்பு. அப்ப என்ன வந்துரும், ஒரு இரட்டை பிணைப்பு ரெண்டு ஒற்றை பிணைப்பு வந்துச்சுன்னா sp2 இனக்கலப்பு வந்துருவாங்க. sp2 இனக்கலப்பு வந்துருவாங்க. ஓகேவா, அப்ப இந்த ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் இணைஞ்சிருக்கு, அந்த OH இணைஞ்சக்கூடிய இந்த கார்பன் sp2 இனக்கலப்புல இருக்காங்க. ஓகேவா, இந்த டைப்ல தான் இந்த வினைல் ஆல்கஹாலும் வராங்க. ஓகேவா, அப்ப இதெல்லாம் தான் இந்த ஆல்கஹாலுடைய வகைப்படுத்துதல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக். ஓகேவா, அப்ப ஆல்கஹாலின் வகைப்படுத்துதல்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த கார்பன் கூட அதாவது OH குரூப் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் sp3 இனக்கலப்பு இருக்கிறதுல 3 டைப்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். அதுதான் முதல்நிலை ஆல்கஹால், இரண்டாம் நிலை ஆல்கஹால், மூன்றாம் நிலை ஆல்கஹால் பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்லைல் ஆல்கஹாலையும் முதல்நிலை ஆல்கஹால், இரண்டாம் நிலை ஆல்கஹால், மூன்றாம் நிலை ஆல்கஹால் பார்த்துக்கிறோம். அடுத்து பென்சைல் ஆல்கஹாலையும் முதல்நிலை ஆல்கஹால், இரண்டாம் நிலை ஆல்கஹால், மூன்றாம் நிலை ஆல்கஹால் நம்ம பார்த்துக்கிறோம். ஃபோர்த் ஒன்ல வினைல் ஆல்கஹால், ஃபீனால் பார்த்துக்கிறோம். ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்கஹால்களின் தயாரிப்பு. இந்த ROH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கஹால் எந்த மாதிரியான ரியாக்டான்ல இருந்தாலும் நம்ம தயாரிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, ஆல்கீனில் இருந்து தயாரித்தல். ஆல்கீன்ல இருந்து நம்ம என்ன தயாரிக்க போறோம், ஆல்கஹால் தயாரிக்க போறோம். சரி, அப்ப ஆல்கீன் என்னங்க சார் அப்படின்னா பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிற லெசன் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ CH2 டபுள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட் ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாவே அதை நம்ம ஆல்கீன் சொல்லிடுவோம். ஓகேவா, அப்போ ஆல்கீன்ல நம்ம யார் எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஈத்தீன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த ஈத்தீன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஈத்தீன்ல வாட்டர் மாலிகுலை அடிஷன் பண்ண போறோம். ஓகேவா, இந்த ஈத்தீன் கூட பாருங்க, எதுக்கு சார் நாங்கள் H+ கொடுக்குறாங்க, கீழே வாட்டர் கொடுக்குறாங்க, வாட்டர் தானே நம்ம சேர்த்த போறோம். அப்ப எதுக்கு சார் H+ கொடுக்குறாங்க அப்படின்னா, அமிலத்தின் முன்னிலையில் நீரர் பகுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நீர் ஏற்று அப்படின்னு சொல்லுவீங்க. கேட்டலிஸ்டா யாரு வினை யூக்கியா யாரு பயன்படுறாங்க அப்படின்னா ஒரு அமிலம் பயன்படுது. அப்ப ஏன் சார் H+ நம்ம அமிலம் சொல்றோம் அப்படின்னா, H+ டொனேட் பண்றவங்க அமிலம். ஓகேவா, H+ யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம அமிலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரியாக்ஷன்ல பாருங்க, இந்த வாட்டர் தான் இங்க வந்து சேர போறாங்க. ஓகேவா, சேர்க்கை வினைதாங்க நடக்க போகுது. அப்ப இந்த டபுள் பாண்ட் அதாவது இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பா உடைய போறாங்க. இந்த நீர் மூலக்கூறுல இருக்கக்கூடிய இந்த நீர் மூலக்கூறு நம்ம எப்படிங்க சார் எழுதலாம், H+ OH மைனஸ் நம்ம எழுதலாம் தானே. அப்போ H+ அயான் அப்படின்னும் OH மைனஸ் அயான் அப்படி எழுதலாமா. அப்ப என்ன ஆகும்னா, இந்த CH2 டபுள் பாண்ட் CH2ங்கிற இந்த டபுள் பாண்ட் ஒற்றை பிணைப்பா பிளக்க போறாங்க. அப்போ என்ன ஆகும், வரக்கூடிய H+ இந்த கார்பன்லயோ அல்லது இந்த கார்பன்லயோ அட்டாச் ஆகலாம், இணையலாம். இந்த OH எங்கேயோ அல்லது எங்கேயோ வரலாம். ஓகேவா, சப்போஸ் இந்த ஹைட்ரஜன் இங்க வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் வந்து இங்க இணைஞ்சிட்டாங்கன்னா CH2 என்ன ஆயிடும், CH3 ஆயிடும். டபுள் பாண்ட் இங்க சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து இந்த CH2 கூட யார் வர போறாங்க, இந்த OH வந்து அட்டாச் ஆயிடும். அப்ப என்ன கிடைச்சிடும், CH2 சிங்கிள் பாண்ட், சரி CH3 சிங்கிள் பாண்ட் CH2 OH அப்படிங்கிற ஒரு ஆல்கஹால் நமக்கு கிடைச்சிடும். இந்த ஆல்கஹால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எத்தில் ஆல்கஹால் வந்து ஓரினிய ஆல்கஹாலா, ஈரினிய ஆல்கஹாலா, மூவினிய ஆல்கஹாலா சார் அப்படின்னா, இந்த OH இணைஞ்சிக்கிற கார்பன் இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இவங்க ஓரினிய ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், ஓரினிய ஆல்கஹால். ஓகேவா, இதுக்கப்புறம் எந்த காம்பனன்ட் கொடுத்தாலும் ஆல்கஹால் இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, எந்த சேர்மம் கொடுத்தாலும் அது ஓரினிய ஆல்கஹாலா, ஈரினிய ஆல்கஹாலா, மூவினிய ஆல்கஹாலான்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சது இருக்கணும். ஓகேவா, சரி, இந்த மாடல்லையே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்க. CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2, இது நம்ம ப்ரோப்பீன் சொல்லுவோம். ஓகேவா, 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பு, டபுள் பாண்ட் வந்ததுனால ப்ரோப்பீன். இந்த ப்ரோப்பீன்ல நம்ம என்ன பண்ணோம்னா சேம் அதே ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். ஓகேவா, அப்போ இந்த வாட்டர் தான் நம்ம இங்க சேர்த்த போறோம். வாட்டர் அப்படிங்கிறது என்னது, ஹைட்ரஜன் அயனியும் OH மைனஸ் அப்படிங்கிற ஹைட்ராக்சைடு அயனியும் சேர்ந்தது தான் வாட்டர். அந்த ஹைட்ரஜன் அயனும் இந்த OH மைனஸ் அயனும் எங்க வந்து ரியாக்ஷன் ஆக போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வினைப்படு பொருள்ல ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் மட்டும் தான் இருந்தாங்க, 2 கார்பன் மட்டும் தான் இருந்தாங்க. ஓகேவா, வரக்கூடிய வாட்டர் அப்படிங்கிறவங்க
இந்த கார்பன்ல H+ இந்த கார்பன்ல OH- அட்டாச் ஆயிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கார்பன்ல H+ இந்த கார்பன்ல OH- இணைஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஆனா இங்க பாருங்க 3 கார்பன் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 3 கார்பன்ல வரக்கூடிய நீர் மூலக்கூறினுடைய H+ OH- அப்படிங்கிறது இங்க வந்து சேருமா, இங்க வந்து சேருமா, இங்க வந்து சேருமா அப்படிங்கிறது நமக்கு டவுட் வரும். ஓகேவா? அப்ப இங்க என்ன நமக்கு கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஒரு வினைபடு பொருள் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வினைபடு பொருள்ல இங்க இங்க ஒற்றை பிணைப்பு இருக்குது, இங்க இரட்டை பிணைப்பு இருக்குது. ஓகேவா? அப்ப எங்க வினை நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினை வந்து இரட்டை பிணைப்புல தான் வினை நடக்கும். ஓகேவா? அதுவே எல்லாமே ஒற்றை பிணைப்பாவே இருக்குது, இங்க இரட்டை பிணைப்பே இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப இங்கேயும் வினை நடக்கலாம், இங்கேயும் வினை நடக்கலாம். ஆனா ஒரு இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்போ உருவாயிடுச்சு இருந்துச்சு அப்படின்னா அங்கதான் வினை வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். ஓகேவா? அப்போ வரக்கூடிய நீர் மூலக்கூறு இங்க தான் வந்து சேர போறாங்க. இப்போ நமக்கு என்ன ஒரு பிரச்சனை சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே பார்த்த வினையில CH2 டபுள் பாண்ட் CH சொல்லி இருந்தாங்க. இந்த இரட்டை பிணைப்பு வழியாக நம்ம இந்த பாண்ட் நம்பர் 2 பிரேக் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடும் சேம் குரூப் யார் இருக்கிறாங்க, ஒரே மாதிரியான தொகுதி யாரு, CH2. இந்த பக்கம் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு, ஓகேவா, லெஃப்ட் சைடும் பாருங்க CH2ங்கிற ஒரே மாதிரியான தொகுதி இருக்குது. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான தொகுதி இருந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் யாரு, சேரக்கூடிய குரூப் யாரு, வாட்டர். வாட்டர்ல இருக்கக்கூடிய H+ இந்த OH-, ஓகேவா, இதுதான் எதிர்மின் சுமையுடைய தொகுதி. ஓகேவா? இது நேர்மின் சுமை உடைய தொகுதி. அப்ப எதிர்மின் சுமையுடைய தொகுதி இங்க தான் போகணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது, விதி கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரே மாதிரியான தொகுதி இருந்தாங்கன்னா எந்த ஒரு விதியும் பயன்படுத்த தேவையில்ல. வெளியிலிருந்து வந்து சேரக்கூடிய குரூப்ல நேர்மின் தொகுதியோ எதிர்மின் தொகுதியோ ரெண்டு கார்பன்ல எந்த கார்பன்ல வேணாலும் சேர்க்கை வினை நடக்கும். ஆனா அப்படி இல்லாம ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய வினைபடு பொருள்ல இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டோடைய ரைட் சைடு இந்த லெஃப்ட் சைடும் இங்க பாருங்க CH2 அப்படிங்கிற குரூப் இருக்கு, இங்க CH3CH அப்படிங்கிற குரூப் இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே வேறுபட்ட தொகுதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த வெளியிலிருந்து வந்து சேரக்கூடிய இந்த குரூப்ல எதிர்மின் சுமையுடைய பகுதி யாரு, OH- பகுதி. ஓகேவா? எதிர்மின் சுமையுடைய தொகுதி. அப்ப அந்த எதிர்மின் சுமையுடைய இந்த தொகுதி இந்த கார்பனுக்கு போகுமா இந்த கார்பனுக்கு போகுமா அப்படிங்கிறதா ஒரு விதியை நம்ம பயன்படுத்த போறோம். அந்த விதிக்கு பேர் தான் நம்ம மார்க்கோனிகா விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிற பாடத்துல ஆல்கீன்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த OH- அப்படிங்கிற இந்த எதிர்மின் தொகுதி எங்க வரும், இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல வந்துருவாங்க. அப்ப ஹைட்ரஜன் குறைவாக உள்ள கார்பன்ல வந்து சேர்ந்துருவாங்க. அப்ப இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப அந்த OH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்மின் சுமையுடைய பகுதி இங்க வந்துடும், இந்த நேர்மின் சுமையுடைய பகுதி இங்க போயிடும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த CH3 அப்படிங்கிற குரூப் அப்படியே தான் இருக்கும், பிளஸ் இங்க CH இந்த டபுள் பாண்ட் அந்த இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு உடைஞ்சிருவாங்க. இந்த கார்பன் கூட யார் வந்து அட்டாச் ஆக போறாங்க, இந்த எதிர்மின் சுமையுடைய பகுதி இங்க வந்து அட்டாச் ஆயிடுவாங்க, இணைஞ்சிடுவாங்க. அப்போ OH வந்துடும், இந்த இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பா மாறிடுவாங்க. அப்ப அடுத்தது இந்த நேர்மின் சுமையுடைய பகுதி இங்க போயிடும். அப்ப CH2 அப்படிங்கிறவங்க CH3 மாறிடுவாங்க. அப்ப நமக்கு பாருங்க வினையுடைய இறுதியில நமக்கு ஒரு வினை விளைபொருள் கிடைக்குது. அந்த வினை விளைபொருள் யாரு, ஆல்கஹால். ஓகேவா? ஏன் சார் நம்ம ஆல்கஹால் சொல்றோம் அப்படின்னா OH குரூப் இணைஞ்சிருக்குது, அப்ப நம்ம ஆல்கஹால் சொல்றோம். அப்ப நம்ம ஆல்கஹால் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஆல்கீன்ல இருந்து நம்ம ஆல்கஹால் தயாரிக்கணும்னா OH இருக்கக்கூடிய ஒரு வினைபடு பொருள்ல ஆல்கஹால் கூட நம்ம ரியாக்ஷன் பண்ணணும். அப்ப OH இருக்கக்கூடிய ஒரு வினைபடு பொருள் யாரு, வாட்டர். வாட்டர் தானே. அப்ப வாட்டர்ங்கிறது H2O, அதுல H+ OH- அயான் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த OH- அயான் தான் போய் அந்த ஆல்கீன்ல போய் ரியாக்ஷன் ஆக போறாங்க, H+ ரியாக்ஷன் ஆக போறாங்க. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு ஆல்கஹாலா கிடைக்கிறாங்க, வினை விளைபொருள். ஓகேவா? அப்போ இங்க கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் ஓரினிய ஆல்கஹாலா ஈரினிய ஆல்கஹாலா, அப்ப இந்த OH குரூப் இருக்கிற இந்த கார்பன்ல 2 ஆல்கைல் தொகுதி இருக்குது, அப்ப இவங்க ஈரினிய ஆல்கஹால். இதுதான் முதல் வகை வினை. ஓகேவா? அதாவது இந்த ஆல்கீன்ல இருந்து ஆல்கஹால் தயாரிப்புல நம்ம 2 ரியாக்ஷன் பார்த்துக்கிறோம். ஆல்கஹால் தயாரிப்புல இதுதான் முதல் வினையை நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஆல்கீன்ல இருந்து தான் நம்ம ஆல்கஹாலை தயாரிச்சிருக்கோம். இந்த ஆல்கீன்ல இருந்து ஆல்கஹால் தயாரிக்கிறதுல 2வது வினை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வினைக்கு பேர் தான் ஹைட்ரோபோரோனேற்ற வினை. ஒரு ஆல்கீன்ல இருந்து தான் ஆல்கஹால் தயாரிக்க போறோம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம ஆல்கீன்ல இருந்து தான் வாட்டர் அதாவது நீர் மூலக்கூறை வினைப்படுத்தி அமிலத்தின் முன்னிலையில நம்ம ஆல்கஹால் தயாரிச்சிட்டோம். இப்போ ஒரு ஆல்கீன் தான், அவங்க கூட நம்ம யாரை வினைப்படுத்த போறோம் அப்படின்னா ஹைட்ரஜனும் போரானும் இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்தை வினைப்படுத்த போறோம். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னது, H. ஓகேவா? B அப்படிங்கிறது போரான், ஹைட்ரஜன் ஆட்டமும்
போரான் அணுவும் இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்தை இந்த அல்கீன் கூட வினைப்படுத்தி நம்ம ஆல்கஹால் தயாரிக்க போறோம். அப்ப இந்த அல்கீன்ல நம்ம யாரை சேர்த்த போறோம்? ஹைட்ரஜன் போரான், ஹைட்ரஜனும் போரானையும் சேர்த்த போறோம். அதுக்கு பேர் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஹைட்ரோபோரோ நேற்ற வினை. ஹைட்ரஜனையும் போரானையும் சேர்த்த போறோம், நேற்ற வினை, அவங்க கூட போய் சேர்த்த போறோம். அப்போ ஹைட்ரோபோரோ நேற்ற வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நீட் கொஸ்டின். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாபிக். சரி, இப்போ என்ன அல்கீன் நம்ம எடுத்துட்டோம்னா ப்ரோப்பீன் தான். இங்க பார்த்தோம்ல ப்ரோப்பீன் தான் பாருங்க. CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2ங்கற ப்ரோப்பீன் தான் நம்ம எடுத்துக்க போறோம். எத்தனை மோல்ஸ் எடுத்துக்க போறோம்னா 6 மோல்ஸ் ப்ரோப்பீன் நம்ம எடுத்துக்க போறோம். அவங்க கூட யாரை நம்ம வினைப்படுத்த போறோம் அப்படின்னா B2H6 அப்படின்னு சொல்லக்கூடிய டைபோரேன். இந்த வினைப்படு பொருளுக்கு என்ன பேரு? டைபோரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இங்க என்ன வினை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த டைபோரேல் இருக்கக்கூடிய, நான் சிம்பிளா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த டைபோரேல் இருக்கக்கூடிய இது நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். 2 போரான் இருக்கு. ஓகேவா? 2 போரான், 2 போரான் கூட 6 ஹைட்ரஜன் இருக்காங்க. 3 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன். ஓகேவா? இப்போ நம்ம இங்க எத்தனை டைம் எடுத்துட்டோம்? ஆல்கீன், அதாவது ப்ரோப்பீன். ஓகேவா? இது ப்ரோப்பீன் தானே, 3 கார்பன் இருக்கிற ஒரு டபுள் பாண்ட் சிஸ்டம். ஓகேவா? அப்போ நம்ம ப்ரோப்பீன் நம்ம சொல்லிடுவோம். இந்த ப்ரோப்பீன்ல இந்த டைபோரேல் இருக்கக்கூடிய 6 ஹைட்ரஜன். ஓகேவா? 6 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன் எங்க போய் சேர போறாங்க அப்படின்னா இந்த இவங்க எத்தனை டைம் நம்பர் இருக்கிறாங்க? 6 டைம் இருக்கிறாங்க. அப்போ இந்த இரட்டை பிணைப்பு வந்து ஒற்றை பிணைப்பா பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பா மாறிட்டு இங்க இருந்து ஹைட்ரஜன் இங்க வந்து சேர போறாங்க. அப்ப என்ன கிடைச்சிடும்? CH2 ஆயிடுவாங்க இவங்க. ஓகேவா? CH2. இது இவங்க எத்தனை டைம் இருக்கிறாங்க? 6 டைம் இருக்கிறாங்களா? இங்க நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்ப 6 டைம் CH3 CH2. ஓகேவா? ஒற்றை பிணைப்பு CH2 மாறிடும். CH3 CH2 CH2 மாறிடுவாங்க. அப்ப பாருங்க, இங்க நம்ம ட்ரைஸ் போட்டுட்டோம், இங்க 2 போட்டுக்கிற காமனா. அப்ப 2 6 பிளஸ் இங்க 2 போரான் இருக்குதானே, அந்த 2 போரான் இங்க போட்டுட்டோம். இந்த 2 இவங்களுக்கு காமன், இவங்களுக்கு காமன். கரெக்டா? அப்ப பாருங்க 6 டைம் நமக்கு வந்து என்னது? ப்ரோப்பீன். இந்தவங்க ப்ரோப்பேன் அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு மாறிக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் அல்கைல் போரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல ப்ரோப்பைல் போரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? போரான் கூட சரி, இந்த ப்ரோப்பைல் கூட போரான் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு நல்லாவே கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? நான் டேரக்டா மெக்கானிசமா சொல்லாம உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா? இங்க மெக்கானிசமா நான் சொல்லவே இல்லை. ஓகேவா? வினை வழிமுறையா நம்ம சொல்லாம டேரக்டா சொல்றேன். இந்த டைபோரேன் அப்படிங்கிறது B2H6. இந்த போரானையும் இந்த ஹைட்ரஜனையும் இந்த அல்கீன்ல சேர்த்ததுனால தான் இந்த வினைக்கு பேர் நம்ம ஹைட்ரோபோரோ ஏற்ற வினை நம்ம சொல்றோம். அப்போ இந்த 6 டைம் ப்ரோப்பீன் நம்ம எடுத்துட்டோம். இந்த CH3 CH டபுள் பாண்ட் CH2 6 டைம் எடுத்துக்க போறோம். இதுல இந்த 6 ஹைட்ரஜனும் இங்க போய் சேர போறாங்க இந்த CH கூட. அப்ப என்ன ஆயிடும்? CH3 CH2 ஒற்றை பிணைப்பு CH2 மாறிடுவாங்க. அப்ப அந்த 2 போரான் அப்படியே போய் சேர்ந்துடும். அப்ப ஹைட்ரஜனையும் சேர்த்துட்டோம், போரானையும் சேர்த்துட்டோம். ஹைட்ரோபோரோ ஏற்ற வினை. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது ஒரு OH மைனஸ் அப்படின்னா காரத்தின் முன்னிலையில் வினை நடத்த போறோம். காரத்தின் முன்னிலையில் என்ன பண்ண போறோம்னா H2O2 வினைப்படுத்த போறோம். சார் H2O2னா என்னங்க சார் அப்படின்னா பாத்தீங்கன்னா H2O2 அப்படிங்கிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேவா? ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் பாருங்க H2O2. இது நம்ம எத்தனை டைம் எடுத்துக்க போறோம்? 3 டைம் எடுத்துக்க போறோம். H2O2 அப்படிங்கிறது நம்ம 3 டைம் எடுத்துக்க போறோம். யார் கூட வினைப்படுத்த போறோம்? நமக்கு ஃபர்ஸ்ட் பரியில கிடைச்ச இந்த வினை விளைபொருள் கூட வினைப்படுத்த போறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த H2O2ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தங்க நெகட்டிவாகவும் ஒருத்தங்க பாசிட்டிவாக ஆகிட போறாங்க. இதே மாதிரி தான் நடக்கும். அப்போ இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ், இவங்க இங்க நெகட்டிவா மாறிடுவாங்க, இவங்க பாசிட்டிவா மாறிடுவாங்க. அப்ப 3 OH குரூப் கிடைச்சிருக்குது, பிளஸ் இங்க ஒரு 3 OH குரூப் கிடைச்சிருக்காங்களா? இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை போரான் இருக்குங்க? 2 போரான் இருக்கு. ஓகேவா? 2 moles ஆஃப் போரான் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் கூட நமக்கு 2 moles கிடைச்சிருக்குதா? அதாவது 2 டைம் CH3 CH2 CH2 ட்ரைஸ் போரான் கிடைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு டைம் எடுத்து வினைப்படுத்துறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் அந்த 2 நான் அழிச்சிடறேன் பாருங்களேன். அப்போ CH3 CH2 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 ட்ரைஸ் போரானா? இப்போ 2 டைம் இந்த ப்ராடக்ட் நம்ம கிடைச்சிருந்துச்சு. இப்போ நான் ஒரு டைம் எடுத்துட்டேன். அவங்க கூட யாரை வினைப்படுத்துறோம்? 3 டைம் H2O2 நம்ம வினைப்படுத்துறோம். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போரான் இருக்கிறாங்க தானே, இந்த ஒரு டைம் தான் நமக்கு போரான் இருக்கிறாங்க. இந்த போரான் கூட இந்த 3 OH குரூப் போய் சேர்ந்துருவாங்க. அப்போ என்ன கிடைச்சிடும்? BOH ட்ரைஸ்ன்னு போடலாமா? BOH ட்ரைஸ்ன்னு போடலாம், இல்லைனா BO3H3ன்னு போடலாம்.
ஓகேவா, அதுதான் நம்ம போரிக் அமிலமா கிடைச்சிடும். போரிக் அமிலமா நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த 3 OH போய் இங்க ஆட் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த 3 OH என்ன ஆகணும், இங்க போய் சேர்ந்துடும் இவங்க கூட. அப்ப CH3 CH2 OH இவங்க எத்தனை டைம் இருக்கிறாங்க, 3 டைம் இருக்கிறாங்களா. அப்போ CH3 CH2 CH2 OH ஒரு டைம் 2 டைம் 3 டைம் கிடைச்சிடும். அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் பாருங்க ப்ரோப்பனால் கிடைக்குது. ஓகேவா, ஓரினிய ஆல்கஹால் கிடைக்குது. ஏங்க சார் நீங்க ஓரினிய ஆல்கஹால் சொல்றீங்க அப்படின்னா இந்த OH இருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இவங்களை நம்ம ஓரினிய ஆல்கஹால் சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஒரு சில பேருக்கு இந்த வினை வந்து அந்த வினை வழிமுறையா நீங்க பாத்தீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும். நீங்க டேரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹைட்ரோ போரோ ஏற்ற வினை அப்படின்னாவே நமக்கு ஆல்கஹால் தான் கிடைக்கும். அந்த ஆல்கஹால் அந்த கார்பன் செயின்ல லாஸ்ட் கார்பன்ல கிடைக்கும். இதே ரியாக்டன்ட் இதே வினைப்படு பொருள் கொடுக்காம எந்த மாதிரியான வினைப்படு பொருள் கொடுத்து வேணாலும் நமக்கு இந்த வினையை கொடுப்பாங்க. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அல்கீன் கொடுத்துருவாங்க. CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏரோ மார்க் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல என்ன பண்றோம், B2H6 வினைப்படுத்துறோம். ஸ்டெப் 2ல என்ன பண்றோம், பேஸ் முன்னிலையில H2O2 நம்ம போடுறோம். என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க. இப்படிதான் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகேவா, ஒரு அல்கீனு டைபோரேனு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்படி 2 கொடுத்தாங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்னு அர்த்தம். இது முதல் படி, இது இரண்டாம் படின்னு அர்த்தம். என்ன கிடைக்கும், நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். நம்மளுடைய ஆப்ஷன்ல இந்த டாபிக் இந்த ஆப்ஷன் தான் நீங்க டிக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் தான் டிக் பண்ணணும். சார் இங்க 3 டைம் நமக்கு கிடைச்சிருக்கு சார், நீங்க 1 மோல் டிக் பண்ணாலே போதும். ஓகேவா, அப்போ நமக்கு கிடைச்சிக்கிற ஆல்கஹால் பாருங்க ஓரினி ஆல்கஹால். அந்த OH குரூப் வந்து பாருங்க இங்க 2வது கார்பன்ல வரல, இல்ல லாஸ்ட் கார்பன்ல வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா, அப்போ இந்த 2 டாபிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆல்கஹாலுடைய தயாரிப்பு வினைகள்ல பார்க்கறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா இந்த ஆல்கஹாலுடைய தயாரிப்புல கார்பனைல் சேர்மங்கள் இருந்து எப்படி நம்ம வந்து ஆல்கஹால் தயாரிக்க போறோம், அதுக்கப்புறமா கிரிக்னாய்டு காரணிகளில் இருந்து எப்படி நம்ம ஆல்கஹால் தயாரிக்க போறோம், அதுக்கப்புறம் ஃபீனால் தயாரிப்பு எப்படி நம்ம தயாரிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகே, TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.